இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, 2025ஆம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உலகத்தில் தற்போது 5ஆம் தலைமுறை, 6ஆம் தலைமுறை, 7ஆம் தலைமுறை என்று விமானங்களை தயாரிப்பதில் உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு அதை பற்றிய பேச்சாகவே இருக்கின்றது. நேற்று நமது பரேலி விமானப்படை தளத்தில் திடீரென்று மேலே ஒரு விமானம் பறந்ததாகவும், அந்த விமானம் ரஃபேல் விமானமா அல்லது நாம் தயாரித்து கொண்டிருக்கும் தேஜஸ் மார்க் 2 விமானமா என்று ஒரு பேச்சு அடிபட்டது. பல வல்லுநர்கள் அந்த விமானம் பறந்ததின் வீடியோவை பார்த்தபோது அது ரஃபேல் விமானமாக இல்லை என்று கூறிவிட்டனர். ஆகவே நமது நாட்டில் புதிதாக தயாரிக்கப்பட்டு வரும் தேஜஸ் மார்க் 2 விமானமாக இருக்கலாம் என்ற ஒரு பேச்சுகள் அடிபட்டு வருகின்றன நண்பர்களே. ஆகவே தற்போது ஒரு பேச்சு என்னவென்றால், 6ஆம் தலைமுறை விமானம் என்ன, 7ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிப்பதற்கு அமெரிக்கா ரெடியாகி கொண்டு இருக்கிறது என்ற பேச்சுக்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன நண்பர்களே. ஆகவே 5ஆம் தலைமுறை விமானம் என்றால் என்ன, 6ஆம் தலைமுறை விமானம் என்றால் என்ன, 4ஆம் தலைமுறை விமானம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. வீடியோவிற்குள் செல்வதற்கு முன் தயவு செய்து இந்த இந்திய நியூஸ் யூடியூப் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களை, வீடியோவிற்குள் சொல்லலாம். நண்பர்களே, 4ஆம் தலைமுறை விமானம் என்பது ஏற்கனவே உள்ள விமானங்களை விட, அதாவது உதாரணத்துக்கு நம்மிடம் எடுத்துக்கொண்டால் ஜாகுவார் விமானம் இருக்கிறது, மிரேஜ் 2000 விமானங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் 4ஆம் தலைமுறை விமானங்கள் அல்ல. ஆனால் அதற்கு பின்னாளில் நாம் வாங்கிய தயாரித்த தேஜஸ் மார்க் 1 மேலும் ரஃபேல் போன்ற விமானங்கள் எல்லாம் 4.5ஆம் தலைமுறை விமானத்தை சேர்ந்த நண்பர்களே. இந்த விமானங்களில் 4ஆம் தலைமுறை விமானங்களில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னவென்றால், இது மிக அதிக வேகத்தில் செல்லக்கூடியது. இதில் என்ஜினின் பவர் கூடுதலாக இருக்கும். முக்கியமான ஆயுதங்களை நாம் இவற்றில் ஏராளமான அளவில் வேண்டிய அளவிற்கு 3ஆம் தலைமுறை விமானங்களை விட கூடுதலாக பொருத்தி கொள்ள முடியும் நண்பர்களே. நாம் தற்போது 4.5ஆம் தலைமுறை விமானமான தேஜஸ் மார்க் 2 என்ற விமானத்தை தயாரித்து வருகிறோம். தேஜஸ் மார்க் 1A என்பது 4ஆம் தலைமுறை விமானம். இந்த 4ஆம் தலைமுறை விமானத்தை நாம் தயாரித்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் நமது இந்திய அரசு சென்று கொண்டிருக்கிறது. சுமார் 200 எண்களுக்கு மேலாக தயாரிக்க நமது விமானப்படை ஹால் நிறுவனத்திற்கு ஆர்டர் வழங்கியுள்ளது. இந்த விமானத்தின் மொத்த மதிப்பு 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிற்கு இருக்கலாம். 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு என்பது நமது இந்திய விமானப்படைக்கும் இந்திய அரசுக்கும் பெரிய தொகை இல்லை. ஏனென்றால் இந்த விமானங்களும் நமக்கு போர் என்று வரும்போது இவற்றையும் நாம் பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நண்பர்களே. அதற்கடுத்தபடியாகத்தான் நாம் மார்க் 2 என்ற விமானத்தை நாம் தயாரிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மார்க் 2 விமானத்தை பற்றி நமது அரசும் நமது விமானப்படையும் நமது டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்களும் மிக முக்கியமான விமானமாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்து வருகின்றனர் நண்பர்களே. இந்த விமானம் மிக விரைவில் இந்த ஆண்டின் கடைசியிலேயோ அல்லது 2026ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலோ இது பறக்க விடப்படலாம். இது மிக மிக அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்டாக, ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நண்பர்களே. இந்த 4 மற்றும் 4.5 ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் என்றால் 4 அல்லது 4.5 என்பது இரண்டுமே ஒரே ஜென்ரேஷன் வகையை சேர்ந்த விமானங்கள் தான். இந்த விமானங்களில் சில ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் நண்பர்களே. அதாவது 4.5ஆம் தலைமுறை விமானத்தில் முக்கியமாக ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே ஆஃப் ரேடார் என்று கூறுவார்கள். AESA என்ற ரேடார் இருக்கும் நண்பர்களே. இந்த ரேடார் நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இனியும் தேஜஸ் விமானத்தில் பொருத்தி தயாரிக்கப்படவில்லை. இஸ்ரேலிலிருந்து பெறப்பட்ட எய்ஸே ரேடாரை தான் நாம் பயன்படுத்தி வருகிறோம். இந்த ரேடார் மூலம் நண்பர்களே, இந்த 4.5 தலைமுறை விமானத்தில் பொருத்தியவுடன் எய்ஸ் என்ற ரேடார் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல இலக்குகளை ஒரே நேரத்தில் நமக்கு காட்டி கொண்டிருக்கும். அந்த விமானிக்கு இலக்கினை நமக்கு வேண்டிய இலக்காக அமைத்து கொண்டு தாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஏற்கனவே ஆகாஷ் மிசைல்களை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே. இந்த ஆகாஷ் மிசைலானது ஒரே மிசைல் பல வகையான இலக்குகளை ஒரே என்கவுண்டரில் தாக்கக்கூடியது என நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆகவே ஆகாஷ் மிசைல் ஏர் டு ஏர் மிசைல் செல்லும்போது நமக்கு பல வகையான இலக்குகளை இந்த ஏஎஸ்ஏ ரேடார் காட்டி கொண்டிருப்பதால்
நாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்கினை ஒரே மிசைலை வைத்து மாறி 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 தாக்க முடியும். ஆகவே இந்த ஏஐசேட ரேடார் 4.5ஆம் தலைமுறை விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவற்றின் ஸ்பீடு வேகம் மிக அதிகமாக இருக்கும் 4.5ஆம் தலைமுறை விமானத்தில். மூன்றாவதாக நமக்கு தேவையான அதிகமான ஆயுதங்களை பொறுத்துக் கொள்ளும் அளவிற்கு அவற்றில் வேண்டிய அளவிற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அவற்றின் மேலே தூக்கிச் செல்லக்கூடிய எடையின் அளவும் கூடுதலாக இருக்கும் இந்த 4.5ஆம் தலைமுறை விமானத்தில் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடார்கள் லோ ப்ராபபிலிட்டி இன்டர்செப்டார் ரேடார் என்று கூறுவார்கள். அதாவது நமது தேஜஸ் மார்க் 2 என்ற 4.5ஆம் தலைமுறை விமானத்தில் லோ ப்ராபபிலிட்டி இன்டர்செப்டார் ரேடார் என்று கூறும்போது நமது ரேடார்கள் மிக சிறியதாக இருக்கும். நமது விமானம் பறந்து செல்லும் போது எதிர்நாட்டு விமானங்களுக்கு நமது ரேடார் புலப்படாது. இந்த ரேடாரின் பவர் கம்மியாக இருக்கும், ஆனால் பேண்ட்வித் மிக அதிக அளவு பறந்து இருக்கும். ஆகவே எதிரில் வரக்கூடிய இலக்குகளை மிக துல்லியமாக நம்மால் பார்க்க முடியும். ஆனால் எதிர்நாட்டு விமானம் நம்ம ரேடார் அந்த விமானங்களுக்கு கண்களுக்கு புலப்படாததால் நமது விமானத்தை அவர்கள் கண்டுகொள்ள முடியாது. ஆகவே நமது விமானம் திடீரென்று அவர்களது விமானத்தை தாக்குவதை அவர்கள் பார்த்து ஸ்டன் ஆகி விடுவார்கள். ஏனென்றால் விமானிக்கு நமது விமானம் பறந்து வருவது மேக்சிமம் தெரியாது. ஏனென்றால் 37 கிலோமீட்டர் தொலைவு தான் கண்களுக்கு தெரியும் என்று நாம் கூறியுள்ளோம். 37 கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய விமானங்களை அந்த விமானத்தில் உள்ள ஏவியானிக்ஸ் தான் கண்டுபிடித்து அந்த விமானிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஆனால் நமது லோ பவர் இந்த ரேடார் சென்று கொண்டிருக்கும் போது, விமானம் சென்று கொண்டிருக்கும் போது அந்த விமானியால் இதை கண்டுகொள்ள முடியாது. ஆகவே திடீரென்று பார்த்தால் நமது விமானம் 25 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டருக்கு அருகில் வந்துவிடும். ஆகவே அவர் உடனே ஆச்சரியத்தில் மூழ்கி விடுவார். அவரது விமானத்தை வைத்து என்ன செய்வது தெரியாமல் முழிக்க ஆரம்பித்து விடுவார். ஆகவே நாம் உடனடியாக அவர் விமானத்தை நமது ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகளை வச்சு அந்த விமானத்தை உடனடியாக நம்ம தாக்க முடியும். அவ்வளவு எளிதில் செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டால் மட்டுமே. இல்லை என்றால் 150, 200, 300 கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து எதிர்நாட்டு விமானங்களை தாக்கக்கூடிய அளவிற்கு நமது ரேடார் அந்த எதிர்நாட்டு விமானங்களை காட்டிவிடும். ஆகவே மிக அதிக தொலைவிலிருந்தே நாம் அந்த விமானங்களை இந்த லோ ப்ராபபிலிட்டி இன்டர்செப்டார் ரேடார்கள் பொருத்தப்பட்ட இந்த 4.5ஆம் தலைமுறை விமானமான தேஜஸ் மார்க் 2 என்ற விமானத்திலிருந்து நாம் எதிர்நாட்டு விமானங்களை மிக எளிதாக தாக்கிவிட முடியும் நண்பர்களே. அடுத்தபடியாக இந்த 4.5ஆம் தலைமுறை விமானத்தில் கூடுதலாக 4ஆம் தலைமுறை விமானத்தை விட எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டார்கெட்டிங் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பு இருக்கும். இது என்னவென்றால் அதில் மிக பவர்ஃபுல்லான கேமரா நமது விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கேமராவிலிருந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் அல்லது லேசர் கதிர்கள் போன்றவை விமானங்களுக்கு முன்னால் சென்று எதிரிகளின் இலக்கினை மிக துல்லியமாக கண்டறிந்து நமது விமானிக்கு அந்த இலக்கினை மிக பெரிதாக காட்டிக் கொண்டிருக்கும் நண்பர்களே. ஆகவே இந்த இலக்கினை மிக துல்லியமாக தாக்கவும் இலக்கு விலகாமல் இருப்பதற்கு வேண்டிய அனைத்து வகையான வழிகளையும் இந்த சிஸ்டம் நமக்கு காட்டி கொண்டிருக்கும். இதுவும் நமது தேஜஸ் மார்க் 2 விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளன நண்பர்களே. சென்சார் ஃபியூஷன் டெக்னாலஜி இருக்கும். அதாவது ஒரு விமானத்தில் ஏராளமான சென்சார்கள் வெவ்வேறு பணிக்குமே இருக்கும். இந்த சென்சார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கும். இந்த சென்சார்கள் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தனது டேட்டாவை ஒரு சிஸ்டத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கும். அந்த சிஸ்டம் அந்த சென்சார்களின் பணிகளை எல்லாம் ஆய்வு செய்து விமானிக்கு அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அந்த போர் நடக்கக்கூடிய இடத்தில் எவையான இலக்குகள் இருக்கின்றன, எந்த இலக்கு எவ்வளவு தூரத்தில் வந்து கொண்டிருக்கின்றன, முன்னால் வருகிறதா பின்னால் வருகிறதா அல்லது நமது விமானத்திற்கு பக்கவாட்டில் வந்து கொண்டிருக்கிறதா போன்ற விவரங்களை எல்லாம் இந்த சென்சார் ஃபியூஷன் என்ற அமைப்பானது நமது விமானிக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் உடனடியாக என்பதனை தெரிவித்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அடுத்தபடியாக காம்ப்ரிஹென்சிவ் நெட்வொர்க் சென்ட்ரிக் சிஸ்டம் என்று கூறுவார்கள் நண்பர்களே. அதாவது நமது விமானங்கள் பறந்து கொண்டிருக்கும் போது பலவையான விமானங்கள் போர் நடக்கும்போது ஜாகுவார் உட்பட, தேஜஸ் மார்க் 1 விமானங்கள் உட்பட, ரஃபேல் விமானங்கள் உட்பட, Su-30 MK விமானங்கள் உட்பட அனைத்து விமானங்களும் இந்த போரில் பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது இந்த 4.5ஆம் தலைமுறை விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது அது மற்ற விமானங்களுக்கும் தேவையான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த விமானம் அருகில் உள்ள நமது நாட்டின் விமானிக்கு அவரது டிஸ்பிளேயில் இந்த விமானத்தின் மூலம் அனைத்து வகையான தகவல்களும் கொடுத்து கொண்டிருக்கும். இதைத்தான் காம்ப்ரிஹென்சிவ் இன்டகிரேட்டட் நெட்வொர்க் சென்ட்ரிக் சிஸ்டம் என்று நாம் கூறுகிறோம் நண்பர்களே. இந்த வகையான தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்த 4.5ஆம் தலைமுறை விமானத்தில் மிக கூடுதலாக செய்யப்பட்டிருக்கும். ஆகவே இவை 5ஆம் தலைமுறை விமானத்தில் உள்ளதை போன்று மிக அதிகமாக அளவில் அதை ஒத்த
தயாரிப்பாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே. சரி நண்பர்களே, இந்த 5ஆம் தலைமுறை விமானம் வந்துவிட்டது, பாகிஸ்தான் வாங்கப் போகிறது என்று நாம் தற்போது ஒரு பயத்தில் உள்ளதாக தெரிகிறது. ஆனால் இந்த 5ஆம் தலைமுறை விமானமும் 4.5ஆம் தலைமுறை விமானத்திற்கும் அதிகமான வித்தியாசம் என்னவென்றால் ஸ்டெல்தி கேரக்டர் அல்லது ஸ்டீல்தி கேரக்டர் என்று சொல்லக்கூடிய மறைமுகமாக வந்து தாக்கக்கூடியது. இந்த விமானத்தின் அமைப்பு நமது நாட்டின் தரையுள்ள ரேடார்களுக்கோ அல்லது மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமானத்தின் ரேடார்களுக்கோ அல்லது ஏர்பான் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற விமானம் ஒன்று பறந்து கொண்டிருக்கும். அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் நமது இந்திய நியூஸ் வீடியோ செய்தியில் பல முறை தெரிவித்துள்ளோம் நண்பர்களே. உங்களுக்கு நமது விமானப்படை, கப்பற்படை, இராணுவம் போன்ற முப்படைகளை பற்றிய விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் என்ற தலைப்பில் பிளேலிஸ்டில் உள்ள வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொன்றாக உங்களுக்கு அனைத்து விதமான விவரங்களும் தெரியக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது நண்பர்களே. ஆகவே ஸ்டெல்தி கேரக்டர் ஒன்று தான் மிக மிக ஒரு முக்கியமான ஃபீச்சர் இந்த 5ஆம் தலைமுறை விமானத்தில். ஆகவே அந்த விமானங்கள் பறந்து வரும்போது நமது நாட்டின் விமானங்களுக்கோ அல்லது நமது விமானத்தில் உள்ள ரேடார்களுக்கோ புலப்படாது, அது மறைவாக வந்து தாக்கிய பின்பு தான் நமக்கு தெரியும் என்பது தான் ஒரு முக்கியமான ஃபீச்சர் 5ஆம் தலைமுறை விமானத்தில். ஆனால் இந்த 5ஆம் தலைமுறை விமானத்தையும் தாக்கக்கூடிய அளவிற்கு நமது இந்தியா தயாராக உள்ளது என்று ரெடினஸ் ஆஃப் இந்தியா இன் அட்டாக்கிங் 5th ஜென்ரேஷன் ஆர் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர்ஸ் என்ற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே. அதையும் நண்பர்கள் பார்த்து விவரமாற்றி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக ஹைப்பர்சோனிக் மிசைல்களை இவற்றில் பயன்படுத்த முடியும். ஹைப்பர்சோனிக் மிசைல் என்றால் என்ன என்று தெரியும். அந்த மிசைல் விமானத்திலிருந்து கிளம்பிவிட்டால் வேறு எந்த விதமான அமைப்பும் அந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை தடுத்து நிறுத்த முடியாது. அதை நேராக இலக்கினை சென்று தாக்கும். மாக் 5 முதல் மாக் 7 வரை, மாக் 10 ஸ்பீடு வரை ஒரு மணிக்கு மாக் 5 அல்லது மாக் 7 அல்லது மாக் 10 என்ற விகிதத்தில் அது பறக்கும். மாக் என்றால் சவுண்டின் வேகத்தை விட இத்தனை மடங்கு என்று அர்த்தம். ஒரு மாக் என்பது 1235 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்று அர்த்தம் நண்பர்கள். இது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே இந்த ஸ்டெல்தி ஃபீச்சர் அதில் இருக்கும். ஹைப்பர்சோனிக் மிசைல்களை பயன்படுத்தலாம். 4.5ஆம் தலைமுறை விமானத்தை விட அதிகமான ஆயுதங்களை பொருத்தும் அளவுக்கு, விமானத்தின் உள்ளேயும் வைத்துக்கொள்ளும் அளவிற்கு, விமானத்தின் பக்கவாட்டிலும் கீழேயும் வைத்துக்கொள்ளும் அளவிற்கு அந்த விமானம் தயாரிக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இவை மிக அதிகமான வேகத்தில் செல்லும். ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் செல்லும். மாக் 4, 5 என்ற வேகத்திலும் இந்த விமானம் வேகமாக பறக்கக்கூடியது. ஆகவே எதிர்நாட்டு விமானங்களை மிக எளிதாக சென்று தாக்கும். அது மட்டும் இல்லாமல் இவற்றின் ரேஞ்ச் அதிக தொலைவிற்கு 3500 கிலோமீட்டர் முதல் 5000 கிலோமீட்டர் வரை, 7000 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடிய 5ஆம் தலைமுறை விமானங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றன நண்பர்களே. ஆகவே இந்த வகை காரணங்களால் இந்த 5ஆம் தலைமுறை விமானத்தை தாக்குவதே மிக கடினம் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களில் உள்ள மிசைல்கள் அவையும் ஸ்டெல்தி மிசைல்களாக இருக்கும். ஆகவே இந்த 5ஆம் தலைமுறை விமானத்திற்கு அருகில் நமது 4.5ஆம் தலைமுறை அல்லது 4ஆம் தலைமுறை விமானங்கள் செல்லும் போது அவை எளிதாக நமது விமானங்களை தாக்கிவிடும் நண்பர்களே. ஏனென்றால் அவற்றில் மிக வலிமையான திறனுள்ள ஏஇசி ரேடார் பொருத்தப்பட்டிருக்கும். காம்ப்ரிஹென்சிவ் நெட்வொர்க் சென்ட்ரிங் சிஸ்டமும் அருமையானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, அந்த விமானம்தான் எதிர்நாட்டு விமானத்தை தாக்க வேண்டும் என்பதில் இந்த 5ஆம் தலைமுறை விமானம் தனது அருகிலுள்ள மற்ற அனைத்து விமானங்களுடனும் தொடர்பு வைத்து கொண்டிருக்கும். அதைத்தான் நெட்வொர்க் சென்ட்ரிங் சிஸ்டம் என்று கூறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5ஆம் தலைமுறை விமானம் என்றால், உதாரணத்துக்கு J-35 என்றால், இந்த J-35 விமானங்கள் எங்கெங்கு எந்தெந்த நாட்டில் உள்ளனவோ அந்த நாடுகளிடம் எல்லாமே தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் விமானத்திற்கு விமானம். ஆகவே இந்த வகையில் 5ஆம் தலைமுறை விமானம் மிக அதிக திறனுள்ள விமானமாக இருக்கும். 5ஆம் ஜென்ரேஷன் விமானத்தை விட 5ஆம் ஜென்ரேஷன் விமானத்தில் ஸ்டெல்தி கேரக்டர் இருக்கும். 2 என்ஜின்கள் இருக்கும். அதிகமான ஆயுதங்களை வைத்து கொள்ளலாம். சூப்பர்சோனிக் வேகத்தில் செல்லும் என்று நாம் பார்த்தோம். அதே போன்று 6ஆம் தலைமுறை விமானத்தில் இந்த ஸ்டெல்தி ஃபீச்சர்ஸ் மிக அதிகமாக இருக்கும். அவற்றில் பாலிமர் கோட்டிங்ஸ் செய்யப்பட்டு எதிர்நாட்டு விமானங்களின் ரேடார்களுக்கு தெரியாத வண்ணம் வந்து கொண்டு இருக்கும். அதிகமான ஆயுதங்கள் விமானத்தின் உட்பகுதியிலும் 6ஆம் தலைமுறை விமானத்தில் வைத்து கொள்ளலாம். இவற்றில் விமானத்திலிருந்து வெளிப்பக்கம் எந்த விதமான பாகமும் துருத்தி கொண்டு இருக்காது.
இந்த விமானங்கள் இறக்கைகள் இல்லாமல் வால் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும் நண்பர்களே. 3 என்ஜின்கள் பொருத்தப்படும். அடுத்து 7ஆம் தலைமுறை விமானத்தில் மிக முக்கியமான தொழில்நுட்பம் என்னவென்றால், இந்த விமானம் ஓடுவதற்கு ஓடுதளம் தேவையில்லை. இருக்கின்ற இடத்திலிருந்து மேலே கிளம்பும். அதே போன்று மேலிருந்து எங்கு வேண்டுமானாலும் இந்த விமானத்தை இறக்கிக் கொள்ளலாம். இவற்றில் அதிகப்படியான எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பங்களும் ஆயுதங்களும் இருக்கும் வகையில் 7ஆம் தலைமுறை விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே தான் நமது இந்திய அரசு மிக விரைவில் நமது 5ஆம் தலைமுறை விமானத்தை 5.5ஆம் தலைமுறை விமானமாக தயாரிக்கலாம் என்று வந்து கொண்டிருக்கும் போது தான் தற்போது சீனா 6ஆம் தலைமுறை விமானத்தை வெளியிட்டு சோதனை செய்தது. தற்போது நமது அரசு என்ன கருதுகிறது என்றால், இந்த தேஜஸ் மார்க் 2 விமானத்தையே நாம் 5ஆம் தலைமுறை விமானமாக தயாரித்து விடுவோம். ஏனென்றால் AMCA என்ற 5ஆம் தலைமுறை தயாரிக்கப்பட்டு வருகிறது. 2030 அல்லது 2032ஆம் ஆண்டில் நமது விமானப்படையில் சேர்க்கப்படும் என்று நாம் ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் கடந்த வாரம் பார்த்துள்ளோம் நண்பர்களே. ஆகவே இந்த ஒரு என்ஜின் பொருத்தப்பட்ட விமானமாக, ஏற்கனவே 5ஆம் தலைமுறை விமானத்தில் 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ஒரு என்ஜின் பொருத்தப்பட்ட விமானமாக, ஏனென்றால் தேஜஸ் மார்க் 2 என்பது ஒரு என்ஜின் பொருத்தப்படக்கூடிய விமானம். ஆகவே இந்த தேஜஸ் மார்க் 2 விமானத்தில் ஒரு என்ஜினை பொருத்தி அதை 5ஆம் தலைமுறை விமானமாக, 5ஆம் தலைமுறை விமானத்தில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் உள்ளனோ அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே நமது தேஜஸ் மார்க் 2 விமானத்தில் வரும்படி தயாரித்து விடுவோம். அவ்வாறு தயாரிக்கும் போது செலவும் குறைவு. மிக எளிதாக நாம் 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்ததாக ஆகிவிடும். அது எதிர்நாட்டு 5ஆம் தலைமுறை விமானத்தை எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு மிக குறைந்த செலவில் ஒரு என்ஜின் பொருத்தப்பட்ட 5ஆம் தலைமுறை விமானத்தை விற்பனை செய்வதிலும் சிரமம் இருக்காது என்ற அடிப்படையில் அந்த எண்ணத்தில் தற்போது இந்தியா சென்று கொண்டு இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே நீங்கள் கேட்கலாம், வெறும் தரத்தை மட்டும் வைத்து செய்து என்ன பயன் என்று கேட்கலாம். ஆனால் என்ஜின் எங்கே என்று நீங்கள் கேட்கலாம். நண்பர்களே, என்ஜின் மிக விரைவில் மார்ச் மாதத்திலிருந்து நமக்கு கிடைக்க உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது அமெரிக்க நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் எங்களிடம் GE 404 IN20 என்ற என்ஜினை ஆர்டர் செய்துள்ளீர்கள். GE 404 IN20 என்ற என்ஜினை வாங்குவதற்கு நாம் 99 என்ஜினை வாங்குவதற்கு 3 வருடங்களுக்கு மேலாக ஆர்டர் கொடுத்து விட்டோம். அந்த என்ஜின்கள் மார்ச் மாதத்திலிருந்து மாதத்துக்கு 2ஆக அனுப்பப்படும் என்று GE எலக்ட்ரிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது நண்பர்களே. தற்போது என்ன கூறுகிறது என்றால், இந்த 84 கிலோ நியூட்டன் பவர் உள்ள GE 404 IN20 என்ற என்ஜினுக்கு பதிலாக 78.7 கிலோ நியூட்டன் பவர் உள்ள, சற்று குறைவாக பவர் உள்ள GE 404 102 என்று சொல்லக்கூடிய என்ஜின் தற்போது தென்கொரிய நாட்டில் அதிக அளவில் உள்ளன. ஏனென்றால் தென்கொரிய நாட்டில் இந்த GE எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனம் தனது என்ஜின்களை அங்கு தயார் செய்கிறது. அதன் பெயர் F404 GE 120 என்று பெயர். அதனுடைய பவர் நமக்கு வழங்கப்பட உள்ள 84 கிலோ நியூட்டனுக்கு பதிலாக 78.7 கிலோ நியூட்டன் பவர் உள்ள என்ஜின். இந்த என்ஜினை முழுமையான விலைக்கு வாங்க வேண்டாம், பயன்படுத்தி விட்டு பின்னர் அவற்றை திரும்ப அமெரிக்காவிலிருந்து GE F404 IN20 என்ஜின்கள் பெறப்பட்டவுடன் என்ஜினை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். தென்கொரிய நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய F404 GE 102 என்ஜினை தற்போது நீங்கள் பெற்று அதன் மூலம் உங்களுக்கு தேவையான விமானங்களை உடனடியாக தயாரிக்கும்படி அந்த நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது நண்பர்களே. இது நேற்று தான் இந்த செய்தி வெளியானது. ஆகவே இதை பற்றியும் நமது ஹால் நிறுவனமும் நமது இந்திய விமானப்படையும் மிக விரைவில் யோசிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இது போன்ற செய்திகள் உங்களுக்கு அடிக்கடி இன்றைய நியூஸ் வீடியோவில் வந்து கொண்டிருக்கும். தற்போது தேஜஸ் மார்க் 2 விமானத்தை பற்றி நாம் விவாதித்த இந்த செய்திகளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கருத்துக்களை இங்கே கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.